தேசிய நெடுஞ்சாலை NH 64 சாய்பாபா காலனி சந்திப்பில் 4 வழி மேம்பாலம் அழகேசன் சாலையில் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை CTC பேருந்து டிப்போ வரை இதனுடைய திட்ட மதிப்பு 71 கோடி, மேம்பால நீளம் 975 மீட்டர் நீளம் மற்றும் 16.61 மீட்டர் அகலம். இந்த மேம்பாலம் இன்றைக்கு கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஆரம்பத்திலே இந்த மேம்பாலம் இன்னைக்கு கோவை மாவட்டத்திலே பல்வேறு மேம்பாலங்களை முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டு இன்னைக்கு கோவை மாவட்டத்தையே மாற்றி அமைத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர். அப்பொழுது இந்த மேம்பாலம் கட்ட வேண்டியது ஆட்சி மாற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதே போல இது சிங்கநல்லூர், லார் ரோட் ஜங்ஷன் என்று பல்வேறு மேம்பாலங்கள் எல்லாம் அடுத்தடுத்து கட்ட உத்தரவிடப்பட்டது. சரவணம்பட்டி போன்ற மேம்பாலங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட மேம்பாலங்கள் இன்னைக்கு அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, அதே போல பொள்ளாச்சி ரோட்டில் 6 மேம்பாலங்கள், மேட்டுப்பாளையம் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 மேம்பாலங்கள், அதே போல உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் என்று பல்வேறு மேம்பாலங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் காரணமாக திமுக ஆட்சி வந்து நாங்கெல்லாம் கடுமையாக போராடி இப்பொழுது இதை ஆரம்பித்து, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கை வேறு, இன்றைக்கு இவர் செயல்பாடு வேறு. மக்களுடைய கோரிக்கை இங்கே டிராஃபிக் ஆகக்கூடாது, இங்கெல்லாம் அதுக்கு தான் இந்த மேம்பாலம் கட்டுறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ரவுண்டானா இங்கே போடுறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நடைபெற்று வரும் பாலம் முருகன்பில் தொடங்கி CDC போல் முடிவடைகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தான் ஏற்படும். இது வந்து கண்டிப்பாக தீர்வாகாது. புதிதாக சங்கனூர் சாலையை கடக்க 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரவுண்டானா அமைக்க மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதற்கு பதிலாக ஏற்கனவே கடந்த காலங்களில் திட்டமிட்டபடி கோவை அன்னபூர்ணா ஹோட்டலில் இருந்து அவனேசிங்கி காலேஜ் அந்த பகுதியில் இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு போலீஸ் செக் போஸ்ட் வரை இந்த பாலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும். சங்கனூர் ரோடு அதை தாண்டி நீட்டிப்பு செய்ய வேண்டும். அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பிரச்சனை தீர வேண்டும். அதுக்கு தான் இந்த மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. ஏன்னா இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி செல்லும் பிரதான சாலை, மேட்டுப்பாளையம் ஊட்டி எல்லாம், அதே போல மைசூரும் போகலாம். ஆகவே கண்டிப்பாக இந்த பாலம் இப்பொழுது கட்டப்படக்கூடிய பாலம் கண்டிப்பாக நெரிசல் ஏற்படும். கோவை மாவட்டத்திலே பல்வேறு பாலங்கள்லாம் கொடுத்து மேம்பால நாயகனாக திகழக்கூடிய கேட்ட பாலங்கள் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், அத்திக்கடுவான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கிய முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் எப்படி அத்தனை பாலங்களும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பாராட்டி கொண்டிருக்காரு. அதே போல இந்த பாலங்களை இந்த அரசு உடனடியாக இதை நிறுத்தி நீட்டிப்பு செய்ய வேண்டும். கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 22 கோடி ரூபாய் ரவுண்டானா ஒதுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் போதும், அவ்வளோதான். கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம். அதிகபட்சமாக இன்னொரு ஒரு 10-12 கோடி தான் வரும்னு நினைக்கிறேன். அதை போட்டாலே நமக்கு மேக்சிமம் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த கோரிக்கை நிறைவேற்றிடலாம். கண்டிப்பாக இந்த பாலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்களின் சார்பாக அரசுக்கு, அதே போல் நெடுஞ்சாலைத்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அம்மன் அர்ஜுன் அவர்களும், அதே போல இன்றைக்கு மாநகராட்சியுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களும், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் கல்விக்குழு தலைவர் அருமையன் துரையன் அவர்களும், அதே போல எங்களது மாவட்ட சார்பணி செயலாளர் நம்முடைய பப்பையா ராஜேஷ் உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள், பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க. நீங்களே சொல்றீங்க அமைச்சர்கிட்டே மக்களே கோரிக்கை வச்சாங்க, அதே கோரிக்கை இப்போ நம்மளும் வைக்கிறோம். அப்போ அவங்க கோரிக்கை வச்சு அவங்க ஏற்றுட்டாங்க. நீங்கள் ஆனால் இதை செய்யலை, உங்களுக்கு தெரியுது.
கண்டிப்பாக நிறுத்திட்டு மக்களுடைய கோரிக்கையை பூர்த்தி செய்யணும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பாலம் இப்போ இருக்கிற மாதிரி கேட்டால் டிராஃபிக் அதிகமாகும், பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிரமமாகும். கண்டிப்பாக இதை மாற்றி அமைத்து கண்டிப்பாக இந்த பாலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும். அதான் நான் வரிசையாக வந்து அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். 3 வருஷமா இந்த திட்டம் செய்யல. இந்த திட்டமாவது சரியான மாதிரி செய்ய வேண்டும். நன்றி. தம்பி, நீங்களே வந்து கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலே நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க 50 ஆண்டு கால வளர்ச்சி கொடுத்தா இப்ப எதுவுமே நடக்கலன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலை பணிகள் எல்லாம் கேட்டும்போது நான் கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். பணம் ஒதுக்கியாச்சுன்னு அமைச்சர் சொன்னார். ஆனா இது வந்து ரோடு தான் வந்து சேரல, நிதி வந்து சேரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இனியாவது இதுவரை ஒன்றும் செய்யல. இனியாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. பொதுமக்கள் எல்லாம் பல ரோடுகள் இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்குது. அந்த ரோடெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக போட வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 500 ரோடுக்கு நம்ம அப்போ நிதி ஒதுக்கணும். அதெல்லாம் ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ரோடுகளாவது இன்னைக்கு போட்டாவது பரவாயில்ல. கண்டிப்பா வேகமாக செய்ய வேண்டும். நன்றி.